Hello friends, welcome to my channel As Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். பாருங்க எந்த அளவுக்கு இந்த டைல்ஸ் வந்து அழுக்கா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி வந்து பளிச்சு நம்மளால க்ளீன் பண்ண முடியும். சோ இது எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த டைல்ஸ்ல கரை படியிறது. சோ இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாவே க்ளீன் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இந்த சின்ன டம்ளரால 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துர்க்கேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துர்க்கோம்னா 1 டம்ளர் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. சோ இப்போ நாம 1 டம்ளர் அளவுக்கு வினிகரும் ஊத்தியாச்சு. இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். ஆப்ப சோடா நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா சாப்பாட்டுக்கு அந்த ஆப்ப சோடா வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நுரைச்சு வரும் இது. இதிலே நாம வீட்ல அந்த துணி ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிடர்ஜென்ட் பவுடரும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு டிடர்ஜென்ட் பவுடர் போட்டுக்கிறேன். உங்க வீட்ல லிக்விடா இருந்துச்சு அப்படினாலும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த டிடர்ஜென்ட் லிக்விட் ஊத்திக்கோங்க. இப்போ இதல எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ளீனிங் பர்பஸா இருக்கும். இதல நீங்க லெமன் ஜூஸ் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ரொம்ப நாள் வந்து படிஞ்சிருக்க கரைக்கு வந்து லெமன் ஜூஸ் இன்னும் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். சோ இப்போ அத வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில்ல நான் ஊத்திக்கிறேன். நீங்க அப்படியே வந்து தெளிச்சு விடுறதுனாலும் தெளிச்சு விட்டு நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நீங்க ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வச்சிருந்தீங்க அப்படினா இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கூட நீங்க ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்க க்ளீன் பண்ணலாம். சோ நான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்திக்கிட்டேன். இப்போ இந்த டைல்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கரை மாதிரி படிஞ்சு போயிருக்கு பாருங்க. அழுக்கா இருந்துச்சுன்னு சொன்னா தேய்ச்சாலும் போய்டும். பட் ஒரு மாதிரி பழுப்பு கலர்ல கரை மாதிரி படிஞ்சு போயிடுச்சுனா நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் அந்த கரை வந்து பாத்தீங்கன்னா போகவே போகாது. அதுவும் இந்த 2 டைல்ஸ் ஒட்டனதுக்கு இடையில ஒரு கோடு கோடா இருக்கு இல்லையா இந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி படிஞ்சு போயிருக்கும். சோ அந்த இடத்தெல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்க தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணீங்கன்னா நல்லா சூப்பரா போகும். நான் உங்களுக்கு வெயிட் பண்ணவே இல்ல. உடனே தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு நீங்க நல்லா வாஷ் பண்ணீங்க அதாவது தேய்ச்சி விட்டீங்க அப்படினா உங்களுக்கு நல்லா சூப்பரா வந்து கரை போகும். இந்த மாதிரி நீங்க செய்யும்போது இந்த மாதிரியான பிரஷ்லியோ அல்லது நீங்க நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பர் மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் போட்டு நல்லா தேய்ங்க. இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணனும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நாம நார்மலா தேய்க்கும்போது பாத்தீங்கன்னா சோப் லிக்விட் போட்டோ அந்த மாதிரிலாம் பண்றோம் அப்படினா நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டா க்ளீன் ஆகாது. பட் இந்த மெத்தட்ல நல்லா சூப்பராவே போகுது. இப்போ நான் உங்களுக்கு தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம தேய்ச்சி விட்ட இடம் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப விடாப்படியான கரையா இருக்கு அப்படினா இது கூட நீங்க லெமன் கூட போட்டுட்டு வாஷ் பண்ணீங்க அப்படினா இன்னும் நல்லா சூப்பரா க்ளீன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.